வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கொஞ்சம் கூட கசப்போ துவர்ப்போ இல்லாத டேஸ்டியான சுண்டைக்காய் தொகையல் அரைக்க போறோம். இதை நம்ம தொகையலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபனுக்கு சட்னியாவும் அரைச்சிக்கலாம். இந்த சுண்டைக்காய் தொகையில சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் சுண்டைக்காய் கசப்பா இருக்கும் இல்ல துவர்ப்பா இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்றது இல்ல. நம்ம சுண்டைக்காயை வாங்கும் போது இல்ல முத்தலா பெருசு பெருசா இருக்கும் இல்லையா, அதுவும் வாங்கக்கூடாது. ரொம்ப அப்படியே பொடி பொடியா இருக்கும், அதுவும் வாங்கக்கூடாது. இது ரெண்டுலயுமே இந்த துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். மீடியம் சைஸ்ல பிஞ்சா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த மீடியம் சைஸ்ல இருக்கிற சுண்டைக்காயில விதையும் பிஞ்சா இருக்கும், அதனால ரொம்ப துவர்ப்போ கசப்போ இருக்காது. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணோம்னா இந்த தொகையல் ரொம்ப சூப்பரா இருக்கும். துவாதசி அன்னைக்கு பாரணையில நம்ம இந்த சுண்டைக்காயை கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இந்த தொகையில நம்ம அன்னைக்கு கூட அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். கொஞ்சம் கூட துவர்ப்பே இல்லாத இந்த சுண்டைக்காய் தொகையல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் தொகையல் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன், சின்ன பீஸ் புளி. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுப்படணும். அதுக்குள்ள கடுகும் பொரிஞ்சிடும். பருப்பு நல்லா செவந்துட்டு மிளகாயும் வறுப்பட்டாச்சு. கடுகும் பாருங்க வெடிக்கிற சத்தம் கேட்கறது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக வதக்கிண்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய தட்டிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கி எடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது சாஃப்டா வேகட்டும். ஒரு தடவை அப்படி கலந்து விட்டுடுவோம். இது வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்தெடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் இதெல்லாமே சூடு ஆறிடுத்து நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க, இதை போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வதக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயும் சூடு ஆறிடுத்து இதையும் இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம சாதத்துக்கு தொகையலா வேணும் அப்படின்னா கொரப்பா அரைச்சிக்கலாம். இல்ல டிஃபனுக்காக நமக்கு சட்னியா வேணும் அப்படின்னா ஜலத்தை கொஞ்சம் கூட விட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்டாவே நம்ம அரைச்சிக்கலாம். டிஃபனுக்கு சட்னியா அரைக்கிறோம் அப்படின்னா கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சா போதும். தொகையலும் நம்ம தாளிக்க கூட வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தொகையல் தான் பண்ண போறேன். தொகையல் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜலம் விடாம நான் இதை போல கெட்டியாவே நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். சுண்டைக்காய் தொகையல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது. நம்ம சாதத்துல பசஞ்சு சாப்பிடலாம். நம்ம தொகையெல்லாம் அரைச்சிருக்கோம். நான் சும்மாவே டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரமாதமா இருக்கு. சும்மா சாப்பிட்றது கூட துவர்ப்பாவோ கசப்பாவோ இல்லவே இல்லை. அப்படியே வாயில எச்சில் ஊறுறது. நல்லா உப்பு புளிப்பு காரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கும். இதே டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா இதே தொகையில இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளிச்சாலே போதும். எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம டெய்லியே ஏதாவது டிஃபன் பண்ணுவோம். அப்ப திரும்ப திரும்ப தக்காளி சட்னி இல்ல தேங்காய் சட்னி இல்ல வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி அரைப்போம். அந்த மாதிரி இல்லாம நடுநடுல இந்த மாதிரி சுண்டைக்காய் தொகையிலும் அரைச்சிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இல்ல தொகையிலாவோ இல்ல சட்னியாவோ அரைக்கும் போது சுண்டைக்காய் உடம்புக்கு நல்லது அப்படின்னா நிறையாவும் நம்ம சேர்த்துடக்கூடாது. சுண்டைக்காய் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ தேங்காயும் அந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம சேர்த்துக்கணும். அப்போ துவர்ப்பு இந்த கசப்பு இதெல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆயிடும். நான் இன்னைக்கு கொஞ்சமா புளி சேர்த்திருக்கேன். இதே நீங்க துவாதசி அன்னைக்கு அரைக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க புளி சேர்க்க வேண்டாம், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, அதுவும் நல்லா இருக்கும். வரக்கூடிய துவாதசி அன்னைக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சுண்டைக்காய் தொகையில புளி இல்லாம நீங்க அரைச்சு பாருங்க. இல்ல மத்த நாள்ல பண்ணீங்கன்னா நீங்க புளியும் சேர்த்துக்கலாம். இதே கொஞ்சம் தண்ணியா அரைச்சு டிஃபனுக்கும் நீங்க பண்ணிக்கலாம். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.